Good morning, students. இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் trigonometry 8.1 introduction. Greek wordsல trigonon plus metron, that is called trigonometry. Trigonon means triangle and metron means measure, that is measurement of sides and angles. யூஸ்வலா trigonometryல நம்ம ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான் யூஸ் பண்றோம். 90 டிகிரி. இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல வெர்டிகல் லைனும் ஹரிசாண்டல் லைனும் மீட் பண்ணுற இந்த ஆங்கிள் 90 டிகிரி. சம் ஆஃப் த ட்ரையாங்கிள் எவ்வளோ இருக்கும்? எப்போதும் 180 இருக்கும். ஸோ ஆங்கிள் ஏ ப்ளஸ் ஆங்கிள் பி ப்ளஸ் ஆங்கிள் சி ஈக்குவல்ஸ் டு 180 டிகிரி. ஆங்கிள் ஏ ப்ளஸ் ஆங்கிள் பிக்கு பதிலாக 90 டிகிரி ப்ளஸ் ஆங்கிள் சி ஈக்குவல்ஸ் டு 180. ஆங்கிள் ஏ ப்ளஸ் ஆங்கிள் சி ஈக்குவல்ஸ் டு 180 மைனஸ் 90 ஈக்குவல்ஸ் டு 90 டிகிரி. இங்கே ஆங்கிள் சியை நம்ம தீட்டான்னு வச்சுருக்கோம். அப்படின்னா ஆங்கிள் ஏ நமக்கு தெரியணும். ஆங்கிள் ஏ ப்ளஸ் ஆங்கிள் சிக்கு பதிலாக தீட்டா போட்டிருக்கோம், ஈக்குவல்ஸ் டு 90 டிகிரி. அப்போ ஆங்கிள் ஏங்கிறது தீட்டா அந்த சைடு போயிட்டுனா மைனஸ் ஆகிடும். ஸோ ஆங்கிள் ஏ ஈக்குவல்ஸ் டு 90 மைனஸ் தீட்டா. இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் ரெண்டு, இந்த ஆங்கிளும் அக்யூட் ஆங்கிளாக இருக்கும். நம்ம இப்போ ட்ரையாங்கிள்ஸ் பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட், வாட் இஸ் மீன் பை trigonometry? Trigonometry is the study of relationship between the angles and sides of right angle triangle. நம்ம இந்த ரேஷியோவை சிம்பிளாக சொல்கிறோம். அப்படின்னா சைனை சைன், கொசைனை காசு, டேஞ்சண்ட்டை டேன், கொசிகண்ட்டை கொசிக்கட், சீக்கண்ட்டு சீக்கண்ட்டு, காட் டேஞ்சண்ட்டு காட் அப்படின்னு படி சொல்கிறோம். இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் இதை தீட்டான்னு வச்சுருக்கோம். இது 90 டிகிரி இருக்குது. 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது தான் எப்போதுமே ஐபாட் நியூஸாக இருக்கும், லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸு. இங்கே தீட்டா இருக்குது. தீட்டாக்கு ஆப்போசிட் சைடு ஆப்போசிட்டு இந்த சைடு. இதுக்கு பக்கத்தில் இருக்கிறது அட்ஜசன்ட் சைடு. சப்போஸ் தீட்டா இந்த பக்கம் வச்சோன்னா இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது இந்த பக்கம் வரும், ஆப்போசிட்டு. அப்புறம் அட்ஜசன்ட் இந்த பக்கம் இருக்கும். ஆனால் ஐபாட்னியூஸ் எப்போதுமே ஒன்றா தான் இருக்கும், லாங்கஸ்ட் சைடாக இருக்கும். சைன் தீட்டா ஈக்குவல்ஸ் டு ஆப்போசிட் சைடு பை ஐபாட்னியூஸ், தட் இஸ் ஆப்போசிட் சைடு ஏபி டிவைடட் பை ஐபாட்னியூஸ் ஏசி. அடுத்தது காஸ் தீட்டா. காஸ் தீட்டாங்கிறது அட்ஜசன்ட் சைடு பை ஹைபாட்டன்யூஸ். அட்ஜசன்ட் சைடு பிசி டிவைடட் பை ஹைபாட்டன்யூஸ் இஸ் ஏசி. டான் தீட்டாங்கிறது ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு, தட் இஸ் ஏபி டிவைடட் பை பிசி. கொசிகன் தீட்டாங்கிறது sin தீட்டாவோட உல்டா, தட் இஸ் ரெசிப்ரோக்கல் ஆஃப் sin தீட்டா. ஹைபாட்னியூஸ் டிவைடட் பை ஆப்போசிட், தட் இஸ் ஏசி டிவைடட் பை ஏபி. சீக்கன் தீட்டாங்கிறது ரெசிப்ரோக்கல் ஆஃப் காஸ் தீட்டா அட் ஹைபாட்டன்யூஸ் டிவைடட் பை அட்ஜசன்ட், தட் இஸ் ஏசி பை பிசி. And cot theta is reciprocal of tan theta, that is adjacent by opposite, that is BC by AB. இது cot theta எப்படி இருக்குன்னா 1 by tan theta. cosecant thetaங்கிறது 1 by sin theta. secant thetaங்கிறது 1 by cos theta. So காட்டோ இந்த வேர்டை நம்ம ஞாபகம் வச்சிட்டோம்னா இந்த சைன் காஸ் டேன்லாம் ஈஸியாக நம்ம எழுதிடலாம். அதாவது சைன் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஆப்போசிட் பை ஹைபாட்னியூஸ், காஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு அட்ஜசன்ட் பை ஹைபாட்னியூஸ், டேன் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். சைன் தீட்டா காஸ் தீட்டா நெவர் எக்ஸீட்ஸ் 1, தட் இஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா லெஸ் தேன் 1. எப்படின்னு சொல்கிறேன். இப்போ சைன் தீட்டாங்கிறது இங்கே இருக்குது தீட்டா, சைன் தீட்டா ஈக்குவல்ஸ் டு ஆப்போசிட் பை ஹைபாட்னியூஸ் 3/5. 3/5ங்கிறது பாயிண்ட் சம்திங் வரும். அப்போ லெஸ் தேன் 1 இருக்கும். அதே மாதிரி காஸ் தீட்டாவும் 4/5 அட்ஜசன்ட் பை ஹைபாட்னியூஸ், இதையும் பாயிண்ட் சம்திங் வரும். அப்படின்னா என்ன, லெஸ் தேன் 1 தான் இருக்கும். அதே கொசிகன் தீட்டா சீக்கன் தீட்டாங்கிறது ஆல்வேஸ் கிரேட்டர் தென் 1. அதாவது கொசிகன் தீட்டாங்கிறது ஈக்குவல்ஸ் டு கொசிகன் தீட்டாங்கிறது என்னன்னா 5/3, தட் இஸ் 1க்கு மேலே இருக்கு, தட் இஸ் கிரேட்டர் தென் 1 இருக்கும். அதே மாதிரி சீக்கன் தீட்டாங்கிறது 5/4, அது கிரேட்டர் தென் 1.
This theorem leads important role in trigonometry. That is, இது opposite side, இது adjacent side, இது hypotenuse. That is, இதோட formula என்னன்னா opposite side squares plus adjacent side squares equals to hypotenuse square. ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. இதுதான் நம்ம trigonometric ratiosலாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ இதில் எடுத்துக்கோங்க. இப்போனா ஏபி ஸ்கொயர், ஆப்போசிட் ஸ்கொயருங்கிறது ஏபி ஸ்கொயர், ஏபி ஸ்கொயருங்கிறது ப்ளஸ் பிசி ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு ஹைபாட்னியூஸுங்கிறது ஏசி, ஏசி ஸ்கொயர். ஏபி ஸ்கொயருங்கிறது 4 ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் இஸ் 3 ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு 16 + 9 25. 25ங்கிறது என்ன? AC square. That is AC square. So AC square equals to 25 na ACங்கிறது root of 25 equals to plus or minus 5 இருக்கும். பட் நம்ம வந்து மைனஸ் எடுத்துக்க மாட்டோம், நெகட்டிவாக எடுத்துக்க மாட்டோம் சைட்ஸ் எல்லாம். அதனால என்னன்னா 5. ஹைபாட்னியூஸ் இஸ் 5. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் டாபிக் trigonometric identities. Sin square theta plus cos square theta equals to 1. 1 plus tan square theta ங்கிறது secant square theta. 1 plus cos square theta ங்கிறது cosecant square theta. அடுத்தது 1 by tan theta equals to cot theta. அதே வந்து 1 by cot theta ங்கிறது tan theta. எல்லாமே ரெசிப்ரோக்கல். அதே மாதிரி 1 by sin theta equal to cosecant theta. அதே 1 by cosecant thetaங்கிறது equal to sin theta. அதே மாதிரி 1 by cos theta equal to secant theta. 1 by secant theta equals to cos theta. இதெல்லாம் நம்ம சம்ஸில் நம்ம போடுவோம்.